கோவை மேட்டுப்பாளையம் இடையே கூடுதல் பாசஞ்சர் ரயில் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் இயங்குகிறது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து வழக்கம் போல் ஜூன் 4ஆம் தேதி மாலை 4:20க்கு புறப்பட்டது. மாலை 4:52 மணிக்கு மேட்டுப்பாளையம் சாலை பெரியநாயக்கன் பாளையத்தை அடுத்துள்ள விவேகானந்தபுரத்தில் இருந்து இடிகரை செல்லும் வழியில் உள்ள ஆளில்லாத லெவல் கிராசிங்கை பாசஞ்சர் ரயில் கடக்க முயன்றது. அப்போது பெரியநாயக்கன் பாளையத்தில் இருந்து இடிகரை நோக்கி வந்த ஒரு மினி பஸ்ஸும் லெவல் கிராசிங்கை கடக்க முயன்றது. எதிர்பாராத திடீர் திருப்பமாக ரயில் மினி பஸ் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் 5 பலியாயினர். அந்த செம்மொழி மாநாட்டுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. அதனால அந்த டைம்ல மினி பஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து ட்ரெயின் வருதுன்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ண என்ன ஆயிடுச்சு, அந்த ஆளுக்கு பதட்டம் என்ன பண்ணிட்டான், வண்டியை நிறுத்திட்டு அவன் வாட்டில் போயிட்டான். குதிச்சோடனே பாத்தீங்கன்னா அந்த வண்டி ட்ரெயின் அடிச்சு 4 பேர் பாத்தீங்கன்னா ஸ்பாட் அவுட், மீதி ஒரு 7-8 பேருக்கு அடிங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில போனா தான் என்ன நிலைமைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். முதலாளிய ஒரு அனுபவமான டிரைவர்களை போட்டு கண்டக்டர்ல போட்டு ஓட்டணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். விபத்து நடந்த இடம் மேட்டுப்பாளையம் சாலையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததால் விபத்து நடந்தவுடன் உதவிக்கு யாரும் உடனடியாக வர இயலவில்லை. தகவல் தெரிந்தவுடன் ஆட்டோ, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பல வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்தன. விபத்தில் சிக்கிய மினி பஸ் ரயில்வே லெவல் கிராசிங்கை தாண்டி நின்றதால் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்க முடியவில்லை. இறந்தவங்களோட பாடியெல்லாம் உடனடியாக அப்ரூவ் படுத்திட்டோம். அடிபட்டவங்க எல்லாம் உடனடியாக எடுத்து ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். இப்பதான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு ட்ரெயின் இப்பதான் மூவ் ஆயிருக்கு. கடைசியில் நிறுத்தப்பட்டு இருந்த பாசஞ்சர் ரயில் பெட்டி வழியாக இறந்த உடல்களை கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றினர். இதேபோல் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.